வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள ஐஐடிக்களில் இளநிலை தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளில் சேர்க்கை பெறுவதற்காக நடத்தப்படும் JEE முதன்மை தேர்வு வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ளது. இந்த தேர்விற்கு விண்ணப்பிப்பது எப்படி, தேர்வுக்கு தயார் செய்யும் முறைகள் உள்ளிட்டவை குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். JEE முதன்மை தேர்வு குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க கல்வி ஆலோசகரும் www.indiacollegefinder.org என்ற இணையதளத்தின் நிறுவனருமான திரு நெடுஞ்செழியன் நமது டெல்லி அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதற்கு முன்னர் JEE முதன்மை தேர்வு குறித்த சில அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். ஐஐடியில் இளநிலை பட்ட அளவிலான படிப்புகளில் சேர்க்கை பெறுவதற்கான JEE முதன்மை தேர்வில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வரும் 26ஆம் தேதி கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் www.jeemain.nic.in என்ற இணையதளத்தை அணுகவும். JEE முதன்மை தேர்வில் பங்கேற்க விண்ணப்பிப்பவர்கள் +2வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் இருந்து தேர்வு செய்யப்படுவர். தேர்வு 2 தாள்களாக நடைபெறும். முதல் தாள் BE மற்றும் BTech படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு உரியது. BArch மற்றும் B Planning படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் 2ஆம் தாளை எழுத வேண்டும். முதல் தாளை தேர்வர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கணினி அடிப்படையிலான ஆன்லைன் முறையிலும் எழுத்து தேர்வாகவும் எழுதலாம். BArch மற்றும் B Plan ஆகிய படிப்புகளுக்குரிய 2ஆம் தாளை எழுத்து தேர்வாக மட்டுமே எழுத முடியும். விண்ணப்பதாரர்கள் 1989ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்களாக இருத்தல் வேண்டும். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகளுக்கு உச்ச வயது வரம்பில் 5 ஆண்டுகள் வரை தளர்வு அளிக்கப்படும். இனி திரு நெடுஞ்செழியன் அவர்களிடம் பேசலாம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம் திரு நெடுஞ்செழியன். வணக்கம் மேடம். இப்போ இந்த JEE முதன்மை தேர்வில் பங்கேற்க தேவையான அடிப்படை தகுதிகள் குறித்து முதலில் சொல்லுங்க. இது ஆக்சுவலாக நிறைய மாணவர்கள் குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த JEE மெயின் அண்ட் JEE அட்வான்ஸ் இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஏன்னா நாங்கள் நிறைய இது மாதிரி சம்மந்தமான queries வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா NIT அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்ல இதுக்கு முன்னே ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ்ங்கிறது பெயர் மாற்றப்பட்டு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு திருச்சிராப்பள்ளியில் உள்ளது உங்களுக்கு JEE மெயின் எக்ஸாமினேஷன் எழுதணும். இது நிறைய பேர் இன்னும் AIEEE எழுதினா தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ AIEEE அப்படிங்கிறதே கிடையாது எக்ஸாமினேஷன். இப்போ நீங்கள் தமிழகத்தில் உள்ள NITயில் படிக்கிறதுக்கும் IIITDMனு ஒன்று இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் மேனுஃபேக்சரிங்னு காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதுவும் உங்களுக்கு JEE மெயின் வழியே தான் வரும். அதாவது IIT படிக்கிறதுக்கும் நீங்கள் JEE மெயின் எழுதியே ஆகணும். நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாமல் JEE மெயின்கிறது உங்களுக்கு ஆல் இண்டியா ஃபுல்லாக ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் இன்ஜினியரிங்க்கு. அதில் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி நீங்கள் இது வழியே சேரலாம். இதில் நீங்கள் கண்டிப்பாக மாணவர்கள் தமிழகத்தில் யார் யார் NIT படிக்கணும், நாங்கள் வெளியே போய் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து நீங்கள் JEE மெயின் எழுதியே ஆகணும். இது இன்னும் உங்களுக்கு 12 நாள் தான் இது விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட். 26 டிசம்பர் தான் லாஸ்ட் டேட். இது வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ண மறந்துருந்தால் கூட, ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் ஹாஃபலி குவார்ட்டர்லி இந்த இதில் பிஸியாக இருப்பீங்க, ரிவிஷன் டெஸ்ட் டியூஷன் டெஸ்ட்லாம் இதெல்லாம் நிறைய பேர் விண்ணப்பிக்க மறந்துருப்பாங்க. அதனால் தயவு செய்து இனிமேல் நீங்கள் உடனடியாக இது ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் விண்ணப்பங்கள் எங்கேயும் கொடுக்கப்படுவதில்லை. அதனால் அதனோட இணையதளம் jeemain.nic.in இணையதளத்தில் நீங்கள் இதில் விண்ணப்பிக்கணும். திரு நெடுஞ்செழியன், நீங்கள் தொடர்பில் இணைந்திருங்க. இப்பொழுது நம்மிடம் ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். அவருடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் திரு பாஸ்கர், நீங்கள் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலியில இருந்து பாஸ்கர் பேசுறேன். என் பையன் +2ல மேத்ஸ் பயாலஜி படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நான் IIT மெயினுக்கு அப்ளை பண்ணியாச்சு. அதில் ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, அந்த NITல சேர்றதுக்கு கவர்மெண்ட் நாமினி கோட்டான்ட்டு ஒன்று இருக்கதா சொல்லுதாங்க. பேப்பரில் சில இதில் அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்த்தேன். அதை பற்றி ஏதாவது விவரங்கள் கிடைக்குமான்னு கேட்டேன். தேங்க்யூ. இல்லைங்க, இப்போ IIT பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் நாமினி அப்படிங்கிற கோட்டா கிடையாது. NITலையும் உங்களுக்கு கிடையாது. இதில் எப்படி கோட்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோம் ஸ்டேட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு 2 கோட்டா இருக்குது. ஹோம் ஸ்டேட் அப்படிங்கிறது தமிழகத்தில் இப்போ நிறைய பேர் மொத்தமாக இப்போ AIEEE JEE மெயின் 10 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்கன்னா, இதில் தமிழகத்திலேருந்து 1 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்கன்னா அவங்கள ஹோம் ஸ்டேட் ரேங்கிங் அப்படிங்கிற ஒரு தரவரிசை தனியாக கொடுப்பாங்க. அந்த தரவரிசையின் அடிப்படையில் மாணவர்களை அவங்க ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் எடுப்பாங்க.
ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் இதுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரியாக ஜேஇ மெயினுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பித்திருக்கணும். இதை விண்ணப்பித்துட்டு நீங்கள் ஜேஇ மெயின் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் அந்த ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷனில் 1.5 லட்சத்துக்குள்ளே வர ரேங்கிங் வரவங்க மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ் அப்படிங்கிற எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள். அந்த ஜேஇ அட்வான்ஸ் வந்து ஐஐடி கண்டக்ட் பண்ணுவாங்க, ஜேஇ மெயின் வந்து சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜேஇ அட்வான்ஸில் வந்து நீங்கள் அந்த 1.5 லட்சத்தில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐஐடி எக்ஸாமினேஷன் எழுதணும். அதுக்கு எழுதுறதுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து இது வந்து May 3 அன்றைக்கி ரிசல்ட்ஸ் வரும். May 4லேருந்து 9th நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாமினேஷன் வந்து அந்த டேட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்க்கு வந்து எழுதணும். அந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் யார் எலிஜிபிள் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு போர்டில் நீங்கள் டாப் 20% இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 1000 மார்க்குக்கு 909 மார்க், அதில் லாங்குவேஜஸ் தவிர 909 மார்க் வாங்கினீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் டாப் 20%. இந்த வருஷம் அந்த பர்சன்டேஜ் ஒரு முன்ன பின்ன ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்ததுன்னா நீங்கள் ஜேஇ மெயின் எழுதி வந்ததுக்கப்புறம் ஆல் இண்டியாவில் ஜேஇ ரேங்கிங் தனியாக அட்வான்ஸ் ரேங்கிங் தனியாக கொடுப்பாங்க. சரி திரு நெடுஞ்செழியன், நீங்க இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கும் முறைகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. பொதுவாக தேர்வு எழுதிய பிறகு தேர்வு சிரமமாக இருந்தது, சிரமமாக இல்லை அப்படின்னு சொல்ற கருத்துக்களை நம்ம கேட்டிருப்போம். ஆனா இந்த ஜேஇஇ முதன்மை தேர்வுக்கு விண்ணப்பிப்பதிலேயே சிரமம் இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். சென்ற ஆண்டு கூட அந்த சிரமம் இருந்ததாக சொன்னார்கள். இதில் விண்ணப்பிக்கின்ற மிகச் சரியான வழிமுறைகளை கொஞ்சம் சொல்லுங்க நெடுஞ்செழியன். இதில் விண்ணப்பங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் ஸ்டேஜஸ் லைக் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேஇ மெயின் பேப்பர் 1 வேணுமா பேப்பர் 2 வேணுமா அப்படிங்கிறது வந்து முதல்ல டிசைட் பண்ணோம். பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காண்டி அதில் வந்து பிஇ பிடெக் உங்களுக்கு வந்து என்ஐடிஸ் அண்ட் அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பேப்பர் 2 அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஃபார் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இது ரெண்டையும் எழுதுறது வந்து நல்லது. ஏன்னா நிறையா வந்து நல்ல ட்ராயிங் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் பிளானிங் படிக்கக்கூடிய விரும்ப மாணவர்கள் வந்து நீங்கள் என்ஐடியில் சேர்றதுக்கு வந்து நாட்டா எழுத வேண்டியதில்லை. என்ஐடி எஸ்பிஏங்கிற ஸ்கூல் ஆஃப் பிளானிங் ஆர்கிடெக்சர் பிட் ராஞ்சிக்கெலாம் நீங்கள் இது தேவையில்லை. ஒன்லி நீங்கள் ஜேஇ பேப்பர் 2 எழுதணும். பேப்பர் 2 வந்து பென் அண்ட் பேப்பர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இது வந்து உங்களுக்கு டெசிக்னேட்டட் சென்டரில் தமிழ்நாட்டில் வந்து 2 இடங்களில் மட்டும்தான் நடக்குது. ஒன்று கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் மட்டும் நடக்குது. மற்ற லொக்கேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள், ஏன்னா சென்னையில் இதுக்கு முன்னாடி சென்டர் இருந்தது, இந்த வருஷம் வந்து சென்னையிலையும் பெங்களூர்லேயும் வந்து இந்த பேப்பர் பேஸ்டு கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் ஆர்கிடெக்சருக்கு வந்து சென்டர் கிடையாது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பேப்பருங்கிறத சூஸ் பண்ணதுக்கப்புறம் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இது வந்து நீங்கள் பென் அண்ட் பேப்பர்லையும் எழுதலாம், இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட்லையும் எழுதலாம். இதில் பென் அண்ட் பேப்பர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே எக்ஸாமினேஷன் முடிஞ்சோடனே April 6 இது வந்துடும். +2 முடிஞ்சது குறைந்த தினமே வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அதே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு April 11, 12, 10, 17, 19 மொத்தம் 4 நாள் வந்து கொடுக்குறாங்க. அந்த நாளில் உங்களுக்கு டெசிக்னேட்டட் சென்டரில் அடிஷ்னலாக ஒரு 15 days உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து டைம் கிடைக்கும். அந்த டெசிக்னேட்டட் சென்டரில் வந்து நீங்கள் போய் கம்ப்யூட்டர் டெஸ்ட் எழுதலாம். இதில் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கூட கிடைக்கும். இதில் வந்து ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் வந்து ஒரு கோடிங் ஷீட்டில் நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது 25வது கொஸ்டின் எடுத்து நீங்கள் 26 மார்க் பண்ணால் பின்னாடி வரதெல்லாம் வந்து தப்பாயிடும். பட் இதே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டில் எழுதுனீங்க அப்படின்னா இந்த எரர் வந்து அவாய்ட் ஆகும். நான் அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு நான் இந்த ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறோம். அண்ட் இது சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் வச்சுருக்கீங்களோ உங்கள் ஸ்டூடெண்ட் நேம், உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறம் எந்த ஸ்டேட்டில் நம்ம +2 எழுதுகிறோமோ அதுதான் நம்மளோட ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. இப்போ தமிழ்நாட்டில் எழுதுறீங்கன்னா தமிழ்நாடு தான் உங்கள் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. தென் பர்சன் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் நேஷ்னாலிட்டி இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு எந்த வருஷம் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க, 10th வந்து நீங்கள் எந்த நகரத்தில் இருந்து விண்ணப்பிச்சிங்களா, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்கிறத சொல்லிவிட்டு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எந்த போர்டு, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு வழியாக வரும். தென் நம்மளோட 12th வந்து ஆல்ரெடி எழுதுனா 12th ரோல் நம்பர் வந்து நீங்கள் +2 எக்ஸாமினேஷன் எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த ரோல் நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அது இப்போ உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் முன்னாடி தான் அலாட் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு உங்களோட பேரண்டல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபாதர் குவாலிஃபிகேஷன், ஃபாதரோட இன்கம் இதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக உங்களோட ஃபோட்டோகிராஃப் ஒன்று வந்து அட்டாச் பண்ணணும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வந்து சிக்னேச்சரும் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்து அப்ளை பண்ணணும். இதோட விண்ணப்பிக்கிற ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ரொசீஜர் தான். பட் நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு நீங்கள் இது ரெண்டையும் வந்து இது பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா வந்து உள்ளே பண்ணலாம். இதில் குறிப்பாக வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது மாணவர்கள் வந்து பிசியில் இருக்கிறவங்க வந்து ஓபிசி என்சிஎல்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அது என்ன அப்படின்னா ஓபிசி என்சிஎல் அப்படின்னா நீங்கள் பேக்வர்ட் கம்யூனிட்டியிலேருந்தோ இல்லை மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் தமிழ்நாடு படி கிளாஸிஃபிகேஷன்லேருந்து உங்களோட பேரண்டல் இன்கம் 6 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா
நீங்கள் வந்து ஓபிசி என்சிஎல்ங்கிற க்ரைட்டீரியாவுக்கு வருவீங்க. அதுக்கு வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் எப்படி தாசில்தார்ட்ட வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறோமோ அதே மாதிரி அவங்கள்ட்ட போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேட் ஒன்று வாங்கணும். அந்த ஃபார்மேட் வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து இந்த இதில் ஓபிசி என்சிஎல்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸாக இருந்து கிளாஸ் 1 ஆஃபீஸராக இல்லாத வரைக்கும் நீங்கள் வந்து ஓபிசி என்சிஎல்ல வருவீங்க. அவங்களும் வந்து நீங்கள் வந்து 6 லட்சத்துக்கு மேலே இன்கம் இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஓபிசி என்சிஎல் ப்ரொசீஜர். அண்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், இது ரெண்டும் உங்கள் ஃபோட்டோகிராஃப் அண்ட் டேட் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். அதோட டேட்டோட வந்து நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். இதெல்லாம் ஆன்லைனில் தான் பண்ண முடியும். இன்டர்நெட் சென்டரில் தான் நீங்கள் போய் பண்ணணும். இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பண்ணுறது வந்து பெட்டர். திரு நெடுஞ்செழியன், விண்ணப்பிக்கும் முறை கொடுத்த உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய இணைப்பில் கத்தாரைச் சேர்ந்த திரு மீனாட்சி சுந்தரம் ஒரு சந்தேகத்தோடு காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு மீனாட்சி சுந்தரம், உங்களுடைய சந்தேகத்தை திரு நெடுஞ்செழியன் அவர்களிடம் கேளுங்கள். சார், ஹலோ, பேசுங்க மீனாட்சி சுந்தரம். வணக்கம் சார். ஹலோ ஹலோ சார், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், என் பொண்ணு வணக்கம், வந்து சொல்லுங்க சார். கேக்குது கேக்குது. வணக்கம், சொல்லுங்க. என் பொண்ணு வந்து கல்ஃப்ல தான் படிச்சிட்டு இருக்கா, சிபிஎஸ்இ சிலபஸ். ஹலோ, ஆக்சுவலா நான் என்ன கேக்குறேன் கேக்குது, நீங்க क्वेश्चन சொல்லுங்க. என்ஆர்ஐஸ்க்கு வந்து எப்படி ஐஐடி ஜேஇல வந்து கோட்டாஸ் அந்த மாதிரி இருக்குங்களா? பிளஸ் வந்து இப்ப 12th வரைக்கும் படிச்சுட்டு அங்க போய் வந்து டைரக்டா ஜாயின் பண்ண முடியுங்களா? தட் மீன்ஸ் என்ட்ரன்ஸ் எழுத முடியுங்களா? இல்ல 10th முடிச்சுட்டு ஸ்டேட் போர்ட்ல சேர்க்கணுமா? இல்ல சிபிஎஸ்இ பெட்டரா? இந்த क्वेश्चंस கொஞ்சம் எனக்கு ஆன்சர்ஸ்லாம் வேணும் சார் உங்ககிட்ட. இல்லை, இது ஜென்ரலாக உங்களுக்கு கல்ஃப் ரீஜனில் உள்ளவங்களுக்கு இந்த டவுட் வந்து இட்ஸ் அ நார்மல் டவுட். நீங்கள் 11th 12th எங்கே வேணாலும் நீங்கள் படிக்கலாம். கல்ஃப்லேயே படிக்கலாம், சிபிஎஸ்சிலே படிக்கலாம். சிபிஎஸ்சியில் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதாவது நீங்கள் வந்து ஆல் இண்டியாவில் இந்த என்ஐடி வந்து இந்தியன் பீப்புளோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஜேஇ மெயின் எழுதலாம். நீங்கள் என்ஆர்ஐ கோட்டா வழியாக வரணும்னா தசான்னு ஒரு எக்ஸாமினேஷன் எழுதணும். டைரக்ட் அட்மிஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அப்ராட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் SAT எழுதி வரணும். SAT 2 வந்து எழுதணும். அது வந்து நீங்கள் 12th முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏர்லியராகவே புக் பண்ணி SAT 2 எழுதி வரலாம். அண்ட் இது 2 ஆப்ஷன்லேயுமே நீங்கள் வரலாம். ஏன்னா நீங்கள் சிபிஎஸ்சியில் படிக்கிறதுனால நீங்கள் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸோடய நீங்கள் வந்து ஜேஇ மெயினில் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வருஷம் வந்து கல்ஃப்லேயே வந்து நிறைய சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து துபாயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் ரியாதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் அங்கே கூட சென்டர் டெசிக்னேட்டட் சென்டரில் நீங்கள் போய் எடுத்து எழுதிக்கலாம். இது தவிர வந்து நீங்கள் வந்து தசாங்கிறது வந்து நீங்கள் SAT எழுதணும். SAT எழுதி முடிச்சுட்டு தனியாக வந்து டைரக்ட் அட்மிஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அப்ராடுக்கு வந்து நீங்கள் தனியாக விண்ணப்பிக்கணும். அது வெளியே வரலாம். அண்டு இது ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிபிஎஸ்சிலே இருந்தால் சிபிஎஸ்சியில் கண்டினியூ பண்ணுறது வந்து ஃபார் பெட்டர். அதை நீங்கள் அங்கே இருந்தும் படிச்சுட்டு கூட நீங்கள் இங்கே வந்து நிறைய பேர் வராங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் வந்து ஒன்றும் கிடையாது. திரு நெடுஞ்செழியன், JEE முதன்மை தேர்வு குறித்த சந்தேகங்களுக்கான விளக்கங்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கற்க கசடர தொடரும்.